எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? யூடியூப்பில் வந்துங்க கமெண்ட் பண்ணாதீங்கங்க. நம்ம கமெண்ட் பண்ணவே நம்மளுக்கு வியூவர்ஸ் போக மாட்டாங்குதுங்க. இப்போ தான் உலகத்தில் யூடியூப்பில் ஏகப்பட்ட நியூஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு கணவர் 2 மனைவி இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. கேஒய் பாலா மக்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இன்ன வரையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன். அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம யூடியூப்பில் கமெண்ட் பண்ணேன். அவங்க நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. நான் கமெண்ட் பண்ணேங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு இதாக தான் நான் கமெண்ட் பண்ணேன். எனக்கு வியூவர்ஸ் போணுச்சுங்க. இந்த மாதிரி உள்ள இதுக்கு நம்ம கமெண்ட் பண்ணோம்னா அதில் என்னங்க நல்ல விஷயம் இருக்குது? நம்ம நல்லதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. அது இன்னொருத்தவங்க வாழ்க்கையை பாதிக்குது. அவங்க எப்படி சொல்கிறது, கட்டின மனைவியோட வாழ்க்கை, பிள்ளைங்களோட வாழ்க்கை பாதிக்கும் போது அவங்களுக்கு எப்படி நல்ல கமெண்ட் பண்ண முடியும்? நம்மளும் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க. அந்த பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகும்? அந்த மனைவியோட நிலைமை என்ன ஆகும்? அப்போ நமக்கு நல்லபடியாக நம்ம கமெண்ட் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. நான்லாம் டைம் பாஸுக்கு தான் அந்த யூடியூப் வச்சுக்கிட்டுருக்கேன். நீங்கள் நல்லபடியாக சேனல் நடத்துகிறவங்க நல்லபடியாக நீங்கள் நடத்துங்க. நல்லபடியாக நடத்துங்க. யாருக்கும் கமெண்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணால் நல்லபடியாக பண்ணுங்கள். இல்லாட்டி வேறு யாருக்குமே கமெண்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் சேனல் வியூவர்ஸ் போகவே போகாதுங்க. நான் கேஒய் பாலாவுக்கு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு வியூவர்ஸ் நல்லா போணுச்சு. இவங்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு வியூவர்ஸ் போகலை. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுங்க. நீங்கள் நல்லபடியாக நீங்கள் சேனல் நடத்துகிறவங்க, இதில் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சேனல் நடத்துனவங்க யாருக்குமே கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி கமெண்ட் பண்ணாலும் நல்லபடியாக பண்ணுங்கள். நியாயத்தை சொல்லாதீங்க. இதில் தவறு இருக்குங்கிறத சுட்டி காட்டக்கூடாது. அந்த மாதிரி சுட்டி காட்டினீங்கன்னா வியூவர்ஸ் போகாது. யாரும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. அந்த காலத்தில் தெரியாமையாங்க சொன்னாங்க. வாழைப்பழம் கொண்டு போனவங்க நடு வீதியிலையும், வார்த்தைகள் கொண்டு போனவங்க நடு வீட்டிலைங்கிற அந்த காலத்தில் தெரிஞ்சுதாங்க பழமொழிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் நல்லபடியாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வியூவர்ஸ் அள்ளிக்கிட்டு போகும். தப்பை சுட்டி காட்டக்கூடாது. இந்த காலத்தில் தப்பு நடக்குதா அதை சுட்டி காட்டக்கூடாது. தப்புக்கு துணை போகணும். துணை போனால் மட்டும்தான் நமக்கு வியூவர்ஸ் போகுது. வீட்டிலையும் இது வெளியிலேயே நமக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. தப்புக்கு துணை போகணும். நல்ல விஷயம் பண்ண முடியாது போல். நம்மளை பொறுத்தவரை நல்ல விஷயம் மட்டும்தான் பண்ணணும்.